கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா, ஃபோன் மூலம் நியூமராலஜி ஃபார் கால் 7679975266. நவபாஷானத்தில் வாராகி. வியாதிகள் தீர, கெட்ட சக்திகள் நீங்க, கடன் நீங்க, தொழில் பெருக நவபாஷான நீர், திருநீர், சந்தனம் வழங்கப்படும். செவ்வாய், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் அருள்வாக்கு சொல்லப்படும். வாராகி அம்மனின் அருளால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். தொடர்புக்கு 7397533373. இப்போ மயக்கம் போட்டு வேறாங்க அப்படின்னும் போது 2 நாளைக்கெலாம் எழுந்துக்காமல் இருக்கிறாங்கன்னா இவங்க என்ன கேர் பண்ணாமல் ஏன் பார்த்துக்காமல் இருக்காங்கன்னு தான் கேள்வி வருது. சரி, எழுந்துக்காமலாம் இருக்கிறதுன்றது வந்துட்டு ஒரு நார்மல் விஷயம் கிடையாது. ஸோ அந்த கேஸை நம்ம இன்னும் தீர விசாரிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸ்லீப்பிங் பில்ஸ் போடுறதுன்றது வந்து தவறு சார். ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் போடுறதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய தவறு. அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டால் கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா எக்ஸஸாக தூக்கம் வரும். இப்போ வந்து ஒரு 10 மணிக்கு படுத்துட்டு ஒருத்தவங்க 6 மணிக்கு எழுந்திக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்லீப்பிங் பில் போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்குவாங்க. 6 மணின்றது 9-10 மணி வரைக்கும் கூட அவன் தூக்கம் தெரியறதுக்கு. ப்ளஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எழுந்தாலும் வந்துட்டு ஒரு கிளாரிட்டி இருக்காது. சில பேர் அப்படி எழுந்ததுக்கப்புறம் கூட ஒரு மாதிரி கேராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா 2 டேஸாக ஒருத்தவங்க மயக்கத்திலே இருக்காங்க, அப்புறம் ஏஞ்சி ஓடுறாங்கன்றது வந்து நார்மல் விஷயம் கிடையாது, அப்நார்மல் விஷயம். அவங்க என்ன இப்போ ப்ராப்ளம்னால சஃபராக வராங்கன்றது தீவிர ஆய்வு தேவைன்றதுல மாற்றுது. இவங்க மைண்டு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஏன் போயிடுது அப்படின்னா நிறைய விதமான எமோஷன்ஸ், டெலியூஷன்ஸ், ஹாலுசினேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். உட்காந்துட்டு இருக்கும்போது யாராவது பேசுகிற மாதிரி, அதே மாதிரி யாரோ வந்து உங்களை பற்றி வந்து சொல்கிற மாதிரி, இந்த மாதிரிலாம் என்னென்னமோ கற்பனைகளை போயின்னு இருப்பாங்க. ஓகேங்களா? சில நேரத்தில் கொக்கைன் கொஞ்சம் ஹையாக எடுத்துட்டாங்கன்னா உடனே ஹார்ட் அட்டாக்ல ஆள் இறந்துடுறாங்க. கொக்கைன் ஹையாக எடுத்துட்டாங்கன்னா டக்குன்னு ஹார்ட் இப்படி துடிக்கிறது வந்து டக்குன்னு ஆடி இறந்துருது. இந்த வந்து நம்மளோட போதைப் பொருட்கள் ரெடியாக இருக்குது, ஹெராயின் எடுத்துக்கோ, ஆம்ஃபிட்டமைன் இருக்கோ, மெட்ஆம்ஃபெட்டமைன் எடுத்துக்கோ, காஞ்சா எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி போதைப் பொருட்களை நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாகும். அடிக்ஷன்ன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இப்போ டெய்லி ஒரு மார்னிங் வந்து ஏஞ்சோன்னா ஒருத்தவங்க சிகரெட் பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம்ல, அது ஒரு அடிக்ஷன் அப்படின்றோம். காலை ஏஞ்சோன்னா தம் பற்ற வச்சா தான் எனக்கு பாத்ரூமே வருது அப்படின்னு சில பேரில் ஒரு கும்பலே இருக்குது. ஒரு டீ சாப்பிட்டா தான் ஒரு தம் பற்ற வச்சா தான் எனக்கு வரும் அப்படின்ற ஒரு கும்பல்லாம் இருக்குது. ஓகேங்களா? இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஒரு 1000 மடங்கு வச்சு. சிங்கர் கல்பனா அவர்கள் வீட்டிலேயே 2 நாளாக மயக்கத்திலே இருந்திருக்காங்க, யாருமே இல்லை. ஆனால் அதை பற்றி அவங்களோட டாக்டர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க நிறைய செய்திகளில். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு அடிக்கடி இந்த மாதிரி மயக்கம் வரும், படுத்துட்டாங்கன்னா 2 நாளைக்கு எழுந்திரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் நிறைய ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்ததுனால தான் இந்த மாதிரி ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாத்தியமா சார்? இப்போ மயக்கம் போட்டு வேறாங்க அப்படின்னும் போது 2 நாளைக்கெலாம் எழுந்துக்காமல் இருக்கிறாங்கன்னா இவங்க என்ன கேர் பண்ணாமல் ஏன் பார்த்துக்காமல் இருக்காங்கன்னு தான் கேள்வி வருது. எழுந்துக்காமலாம் இருக்கிறதுன்றது வந்துட்டு ஒரு நார்மல் விஷயம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ ஒரு 2 டேஸ் நான் யோசிச்சு பாருங்கள் சார், கிட்டத்தட்ட 48 மணி நேரம். அப்போ 48 மணி நேரமாக வந்துட்டு அவங்க வந்து தண்ணி குடிக்கிறது இல்லை, 48 மணி நேரமாக அவங்க சாப்பிட்றது இல்லை. ஆனால் 48 மணி நேரம் முடிஞ்ச உடனே டக்குன்னு ஆக்டிவாக இருந்து ஓடிட முடியுமா? ஸோ அது எங்கேயோ இடிக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த கேஸை நம்ம இன்னும் தீர விசாரிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா எந்த கண்டிஷனாக வந்துட்டு அப்படியே ஒரு 48 மணி நேரம் தூக்கத்தில் இருப்பாங்க, திடீர்னு அப்போ ஏஞ்சிருவாங்க, நார்மலாக ஓடுவாங்க அப்படின்ற மாதிரி கண்டிஷன்ஸ், மெடிக்கல் கண்டிஷன்ஸ் கிடையாது. ஓகேங்களா? அதில் மாற்றுக்கிறதுல மயக்கம் வரும், நிறைய பேருக்கு மயக்கம் வரும், நம்ம மயக்கம் போட்டு விழுவோம். ஆனால் 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் வந்து மயக்கம் போட்டு வந்தவொடனே டக்குன்னு தட்டுவாங்க, என்னாச்சுன்னு பார்ப்பாங்க. மயக்கம் போடுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஓகே, பிபி திடீர்னு லோ பிபி போனால் மயக்கம் வரும், சுகர் லோவாக போனால் மயக்கம் வரும், சுகர் ஹையாக போனால் மயக்கம் வரும், அதுமாதிரி பிபி ஹையாக போனால் மயக்கம் வரும். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலைல எதுவும் சாப்பிடல, தலை சுத்தல் வர்றதுனால மயக்கம் வரலாம். இதுமாதிரி மயக்கம் வர்றதுக்கு ஒரு 100 காரணம் இருக்குது. ஓகே, ஆனால் எந்த மயக்கமும் அப்படியே போட்டு ஒரு 2 நாள் படுத்துக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் திடீர்னு அவங்க ஏஞ்சி நார்மல் ஆயிடுவாங்க, போவாங்க அப்படின்ற மாதிரின்றது இருக்காது. அந்த மாதிரி மெடிக்கல் கண்டிஷன் இல்லை. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கிளாரிட்டி வந்து அவங்க கரெக்டாக கொடுக்கலன்னு தான் பார்க்குறேன். 2வது, ரிகார்டிங் ஸ்லீப்பிங் பில்ஸ் நீங்கள் வந்து கேட்டிங்க. ஸ்லீப்பிங் பில்ஸ் போடுறதுன்றது வந்து தவறு சார். ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் போடுறதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய தவறு. அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டால் கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா எக்ஸஸாக தூக்கம் வரும். இப்போ வந்து ஒரு 10 மணிக்கு படுத்துட்டு ஒருத்தவங்க 6 மணிக்கு எழுந்திக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்லீப்பிங் பில் போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்குவாங்க. 6 மணின்றது 9-10 மணி வரைக்கும் கூட அவன் தூக்கம் தெரியறதுக்கு. ப்ளஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எழுந்தாலும் வந்துட்டு ஒரு கிளாரிட்டி இருக்காது. சில பேர் அப்படி எழுந்ததுக்கப்புறம் கூட ஒரு மாதிரி கேராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதுலேயே வந்து இப்போ நவீனமாக நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்லீப்பிங் பில்ஸ் இருக்குது. அதாவது என்னென்னா தூங்கிட்டு ஆனால் ஏஞ்ச உடனே உங்களுக்கு வந்து அந்த கேர்னஸ் அந்த இதெல்லாம் இல்லாத மாதிரி ஸ்லீப்பிங் பில்ஸ் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. ஆனால் மக்கள் கையில் அதெல்லாம் கிடைக்கிறதுன்றது நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா 2 டேஸாக ஒருத்தவங்க மயக்கத்திலே இருக்காங்க, அப்புறம் ஏஞ்சி ஓடுறாங்கன்றது வந்து நார்மல் விஷயம் கிடையாது, அப்நார்மல் விஷயம். அவங்க என்ன இப்போ ப்ராப்ளம்னால சஃபராக வராங்கன்றது தீவிர ஆய்வு தேவைன்றதுல மாற்றுக்கிறது இல்லை.
இப்போது டிப்ரெஷன்னால் நிறைய யங்ஸ்டர்ஸே வந்து ரொம்ப ஓவர் திங்கிங் டிப்ரெஷன்னால் கவலையில் இருக்கிறாங்க. அதில் 2 பக்கமாக போகிறாங்க. ஒன்று அவங்க தூக்கம் வரலன்றதுக்காக ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மது, ட்ரக்ஸு அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக கோயம்புத்தூரில் நிறைய கேசஸ் ஃபைல் ஆகிட்டே இருக்குது. அவங்க அப்போ இருக்கிற அந்த டெம்பரரி ப்ளஷருக்காக, ஏன்னா ரியாலிட்டிலேருந்து கொஞ்சம் போயிட்டா பரவாயில்ல அப்படின்னு ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது இன்னைக்கு ஒருவேளை நல்லா இருக்கு, அவங்களுக்கு நல்ல ஃபீலை கொடுத்தாலும் ஃப்யூச்சரில் என்னென்ன பாதிப்புகள்லாம் வருது சார்? டிப்ரெஷன்ன்றது வந்துட்டு நிறைய பேர் வந்து சஃபர் ஆகிறாங்க. நிறைய ரொம்ப அண்டர் ரிப்போர்ட்டடாக இருக்குது, அண்டர் ரேட்டடாக இருக்குது அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. டிப்ரெஷனில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு தவறான பாதையை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப பெரிய தவறு. இந்த இடத்துல யாருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொறுப்பு இருக்குன்னா, கூட யார் இருக்காங்களோ அவங்க தான் சார். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்ஸோடு இருக்கிறது இல்லை, வெளியே தனியாக இருக்காங்க. அதே மாதிரி ஊர் விட்டு ஊர் வந்திருக்காங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போடு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவ் குரூப்பாக, பாசிட்டிவ் திங்கிங் குரூப்பாக, ஒரு வளர்ச்சியை நோக்கி திங்க் பண்ணுற குரூப்பாக இருக்கணும் சார். அந்த மாதிரி இருக்கிற இடத்த தான் நம்மளும் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு கும்மாலும் குஜால்ட்டி இந்த மாதிரி வார்த்தைகளுக்காக வந்துட்டு ஒரு குரூப்பை நம்ம தேர்ந்தெடுக்கிறோன்னா கண்டிப்பாக டிப்ரெஷன் என்ன இன்னும் அதிகமாக கூட போகலாம் சார். ஓகே, இன்னும் அதிகமாக கூட விஷயங்கள் வரலாம். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி குரூப்ஸ் இருக்கும்போது வந்துட்டு ஏன் சோகமாக இருக்க இந்த குடி அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிள், ப்ளஸ் ஏன் சோகமாக இருக்க இந்த வந்து நம்மளோட போதைப் பொருட்கள் ரெடியாக இருக்குது, ஹெராயின் எடுத்துக்கோ, ஆம்ஃபிட்டமைன் இருக்கோ, மெட்ஆம்ஃபெட்டமைன் எடுத்துக்கோ, காஞ்சா எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி போதைப் பொருட்களை நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாகுது. நீங்கள் கரெக்டாக அந்த வார்த்தையை சொன்னீங்க. ஒரு தற்காலிகமான ஒரு ப்ளஷருக்காக அவங்க லைஃபையே ஒரு சீரழிக்கிற விஷயத்துக்கு கொண்டு போகுது. ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ வந்து உங்களுக்கு அந்த டைம் அப்போ டிப்ரெஷன் அப்போ அதை பிடிக்கும் போது இவங்களுக்கே தெரியாமல் சிரிக்க ஆரம்பிப்பீங்க, எல்லாம் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதெல்லாம் பண்ணுறது அந்த மருந்து, உங்கள் மனசு கிடையாது. ஓகேங்களா? மனசால் நீங்கள் கான்சியஸாக வந்து சிரிக்கணும், அதுதான் நல்ல ஹாப்பினஸ். அதெல்லாம் அந்த பண்ணுறது அந்த மருந்து. அந்த மருந்து ஏன் இவ்வளோ டேஞ்சர்னு சொல்கிறேன்னா, தே ஆர் ஹைலி அடிக்டிவ். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. அடிக்ஷன்ன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இப்போ டெய்லி ஒரு மார்னிங் வந்து ஏஞ்சோன்னா ஒருத்தவங்க சிகரெட் பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம்ல, அது ஒரு அடிக்ஷன் அப்படின்றோம். காலை ஏஞ்சோன்னா தம் பற்ற வச்சா தான் எனக்கு பாத்ரூமே வருது அப்படின்னு சில பேரில் ஒரு கும்பலே இருக்குது. ஒரு டீ சாப்பிட்டா தான் ஒரு தம் பற்ற வச்சா தான் எனக்கு வரும் அப்படின்ற ஒரு கும்பல்லாம் இருக்குது. ஓகேங்களா? நெறியாளரும் கொஞ்சம் சிரிக்கிறீங்கன்னு தெரில. ஓகே, ஸோ இப்போ அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஒரு 1000 மடங்கு வச்சுக்கோங்க. 1000 மடங்குன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு 10 நாள் 15 நாள் இவங்க அந்த பழக்கத்தில் இருந்துட்டு திடீர்னு உங்களுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இது கிடைக்கல, இது வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுன்னா இவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. அதுக்கு அடுத்த நாளே பார்த்திங்கன்னா அந்த போதைக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நிறைய மிஸ்யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நிறைய பெண்கள் பாலியலாக யூஸ் பண்ணப்படலாம், நிறைய பெண்கள் வந்துட்டு தவறான பாதைகளுக்கு போகலாம், நிறைய ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏமாற்றப்படலாம், காசு ஏமாற்றப்படலாம், வீடில் நிறைய திருடு போகலாம், கொள்ளடிக்க ஆரம்பிக்கலாம். புரியுதா நான் சொல்கிறது? ரோட்டில் போகும்போது செயின் பறி, வழிப்பறி, இந்த மாதிரி விஷயங்கள். ஓகேங்களா? அந்த டைமில் தெரியாமல் ஒருத்தவங்களை வந்து மர்டர் தெரியாமல் நடந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய சொசைட்டிக்கு டேஞ்சரான ஃபேக்ட்ஸ் எல்லாமே நடக்கக்கூடும்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவது, இவங்க மைண்டு டோட்டலாக போயிடுது. இவங்க மைண்டு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஏன் போயிடுது அப்படின்னா நிறைய விதமான எமோஷன்ஸ், டெலியூஷன்ஸ், ஹாலுசினேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். உட்காந்துட்டு இருக்கும்போது யாராவது பேசுகிற மாதிரி, அதே மாதிரி யாரோ வந்து உங்களை பற்றி வந்து சொல்கிற மாதிரி, இந்த மாதிரிலாம் என்னென்னமோ கற்பனைகளை போயின்னு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஹைலி அடிக்டிவ் தான் அதில் மெயின் பிரச்சனை. இப்போ இதை தாண்டி அதர் சைடு எஃபெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்குது. சில நேரத்தில் கொக்கைன் கொஞ்சம் ஹையாக எடுத்துட்டாங்கன்னா உடனே ஹார்ட் அட்டாக்ல ஆள் இறந்துடுறாங்க. கொக்கைன் ஹையாக எடுத்துட்டாங்கன்னா டக்குன்னு ஹார்ட் இப்படி துடிக்கிறது வந்து டக்குன்னு ஆடி இறந்துருது. கிட்னி ஃபெயிலியர்ஸ், லிவர் ஃபெயிலியர்ஸ், இதெல்லாம் உறுப்பு சார்ந்த ஃபெயிலியரை தாண்டி நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறது உன் பிரெயினே ஃபெயில் ஆகிடுது. இதுதான் என்னோடய மெயின் வழி. ஸோ பிரெயின் தான் நம்ம ஒரு ஹியூமனுக்கு அழகு. அந்த பிரெயினை பேஸ் பண்ணி தான் வரியல். இப்போ வந்து அப்துல் கலாம் சார் அப்படின்னம்னாலே அவர் பிரெயின் நின்று பேசுது, நம்பி சார்னா ஒரு பிரெயின் நின்று பேசுது அப்படின்னு யாரை நம்ம இப்போ அம்பானி சார் எடுத்துக்கிட்டோங்க, ரத்தன் டாட்டா சார் எடுத்துக்கோங்க, நம்மளோட எலான் மஸ்க் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு இது இருந்தாலும் அவங்க மூளை எப்படி யோசிக்கிறாங்க, எப்படி திங்க் பண்ணுறாங்க, எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்றது தான் அந்த அறிவியல். அந்த அறிவியல் வந்து பிரெயின் தான். அப்போ நீங்கள் இந்த ஹார்ட் அட்டாக் வந்துடும், நீங்கள் எடுத்துக்கோங்க, ஹார்ட் அட்டாக் வந்து இது எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லிவர் வந்துடும், இதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. நான் இந்த ட்ரக்ஸை பற்றி பேசும்போது நான் அதிகமாக யோசிக்கிறது வந்து உங்கள் மூளையே போயிருமே. உங்கள் மூளையே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீ இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, புரியுதுங்களா? தப்பாக முடிவெடுப்பீங்க, தப்பாக திருடுவீங்க, தப்பாக கொலை பண்ணுவீங்க. அப்படின்னும் போது சொசைட்டியில் நீங்கள் ஒரு தேவையில்லாத ஒரு பேர்டனாக மாறுறீங்க. அப்போ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தான் நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பயே நம்ம அப்துல் கலாம் சார் சொன்னது தான். ஸோ அப்போ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்ம தமிழ்நாடை வலிமையாக்குறது, எப்படி இந்தியாவை வந்து நம்ம இந்த வேர்ல்டில் ஒரு பாசிட்டிவ் நோட்டு கொண்டு போகிறது அப்படின்ற திங்கிங்கில் தான் அவங்க படித்த துறையில் உழைக்கணும்.
ஒரு விவசாயியாக இருந்தாலும் விவசாயியில் எப்படி வேற லெவலுக்கு கொண்டு போக முடியும், ஒரு பயங்கரமான சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா இதில் என்ன நியூ இன்வென்ஷன்ஸ் பண்ண முடியும், ஒரு டாக்டராக இருந்தால் புதுசாக எப்படி மக்களுக்கு புது மருந்துகளை கொண்டு வர முடியும், அவங்கவுங்க துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி மேம்படுத்தி இன்னும் சூப்பராக திங்க் பண்ணுறது தான் அவங்களோட யோசிக்கணும். தவிர இந்த யோசனை எல்லாத்தையுமே கொலை பண்ணுற ஒரு விஷயம் மது அப்படின்னும் போது, நம்ம போதைப் பொருட்கள் அப்படின்னும் போது அதை வந்து ஒரு டிப்ரெஷனுக்காக யூஸ் பண்ணுறதுன்றது பெரிய தவறு. யாருக்கு தான் சார் டிப்ரெஷன் இல்லை? டிப்ரெஷன் தான் எனக்கு இல்லையா, நான் உங்களுக்கு இல்லையா, யாருக்கு தான் டிப்ரெஷன் இல்லை? ஆளாளுக்கு உட்காந்துட்டா எப்படி? இப்போ நானும் தான் நிறைய விஷயம் டிப்ரெஷனாக இருக்குது. என்னடா என் லைஃப் இப்படி இருக்குது, என்னடா டைமே இருக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி நிறைய டிப்ரெஷன் வரதா செய்யுது. எங்கள் மம்மி கேட்டால் அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் சொல்கிறாங்க. உனக்கு என்ன கல்யாணமே ஆகலை, நான்லாம் எதுக்கு பிறந்தேன்னு தெரியல. ஆளாளுக்கு தான் டிப்ரெஷனுக்கு காரணம் தேடுறாங்க. ஆனால் நான் என்ன யோசிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு கடவுள் கை கால் நல்லா கொடுத்துருக்காரு, சுவாசிக்க காற்று கொடுத்துருக்காரு, நல்லா குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்குது, நீங்கள் நினச்சா உழைச்சி 3 வேளை சாப்பிட முடியுது. இதுதான் உங்களுக்கு தேவையான லைஃப். ஒரு ஹெல்த்தில் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கேன்சர் கேஸ், அந்த ஒரு ஹெல்த்தில் ஒரு சின்ன வந்து அடிபட்டு படுத்திங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரியும் நிஜமாலே வலி என்னன்ட்டு. புரியுதா நான் சொல்கிறது? அதனால் உங்கள் லைஃப்பை ரொம்ப கேர்ஸ் பண்ணிக்காதீங்க. இன்னொருத்தரை பார்த்து வந்துட்டு இவன் கார் வச்சுருக்கான், என்கிட்ட பைக்கு தான் இருக்குது, சைக்கிள் வச்சுருக்கான், அவன் பைக் வச்சுருக்கான், என்கிட்ட சைக்கிள் தான் இருக்குது, இன்னொருத்தவன் அவங்ககிட்ட சைக்கிள் இருக்குது, நான் நடந்து தான் போகிறேன். இந்த மாதிரி கம்பேர் பண்ணிகிட்டே போகலாம். கார் வச்சுருக்க ஒரு ஆடி வச்சுருக்காரு, ஆடி கார் வந்து ரோல்ஸ் ராய்ஸை பார்ப்பான், ரோல்ஸ் ராய்ஸ் காரை எலான் மஸ்கை பார்ப்பான். இதெல்லாம் எதுக்கு? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த போட்டின்றது நடந்துட்டு தான் இருக்கும். இதுக்காக யாரும் டிப்ரெஷன் ஆகாதீங்க. தயவு செஞ்சு டிப்ரெஷன் என்ற ஆங்கிளை வந்து விட்டுட்டு எப்படி அதை சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்றது தான். அதுக்கான தேவை வந்து நம்மளோட முயற்சி மற்றும் பாசிட்டிவ்னஸ் அண்ட் கவுன்சிலிங், நல்ல டயட்டு, ஹெல்த்தி எக்ஸசைஸு, ஓடுங்க. நிறைய பேர் கோவமாக இருக்கும்போது ஓடி பாருங்கள், டிப்ரெஷனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள், வெயிட் லிஃப்டிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு குறையும், ஹாப்பி ஹார்மோன்ஸ் அதிகம், அடுத்த அந்த பிளான் எப்படி முறியடிக்கலாம்னு தோணும். புரியுதா நான் சொல்கிறது? என்னடா பார்த்துடலாம் நான். அதுக்கு பதில் போயிட்டு நீங்கள் இந்த சைடு போயிட்டீங்க, ரைட் சைடு போயிட்டு நீங்கள் டக்குன்ட்டு இந்த மது போதைக்குள்ளே போயிட்டீங்கன்னா திருப்பி உங்கள் பிரெயின் டோட்டலாக அழிஞ்சிரும். ஸோ பிரெயினை முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிவேட் பண்ணி நல்லா வைங்கன்றதான் நம்ம கருத்தாக இருக்குது. சார், இப்போ இந்த ட்ரக்ஸ் இதெல்லாம் பற்றி பேசிட்டு இருந்தனால இப்போது நிறைய பேர் அந்த மாதிரி பழக்கத்தில் இருந்து சரிப்பா இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண வேணாம், மேபி ஒரு சிம்டம்னாலேயோ இல்லை யாரோ ஒருத்தவங்க சொன்னதுனாலையோ ஒரு லைட் வந்ததுனால நான் இதுக்கப்புறம் நல்லா இருக்கேன் அப்படின்னு அவங்க ரொம்ப பேர் நல்லா இருக்காங்க. பட் அந்த மாதிரி மாறினவங்களுக்கு ஏற்கனவே அந்த பழக்கம் இருந்ததுனால ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, இல்லை பாடி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கும்? இல்லை, ஃப்யூச்சரில் வந்துட்டு கொஞ்சம் வரும் சார் ப்ராப்ளம்ஸ். ஆனால் வந்துட்டு அதெல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸாக இருக்கும். இப்போ வந்து சில நேரத்தில் நீங்கள் அந்த ட்ரக்ஸ் அப்போ அந்த டைம் அப்போ அதிகமாக எடுக்கும்போது உங்களுக்கு நரம்பியல் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நினச்ச ஸ்பீடில் நடக்க முடியாமல் கை கால்லாம் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கலாம். நிறைய பேருக்கு வந்துட்டு கை கால்லாம் குத்தினே இருக்குது, கொஞ்சம் மறுத்து போகிற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து இந்த ஸ்பீச்சில் கொஞ்சம் ஃப்ளூயன்சி போயிடும். நல்லா பேசுகிறவங்க வந்து அப்படின்ற மாதிரி கொஞ்சம் திணற ஆரம்பிப்பாங்க. சில பேர் பார்வைகளில் கொஞ்சம் ஸோ இந்த மாதிரி நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள், ஏன்னா அந்த ட்ரக்ஸ் எல்லாமே பிரெயினில் ஆக்ட் ஆகுதுன்றதால உங்கள் பிரெயினில் இருக்கிற அந்த ஒயிட் மேட்டர் கிரே மேட்டர்ஸ்லாம் டகன்னு டிஸ்ட்ராய் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மெமரி கெப்பாசிட்டி, உங்கள் ஸ்பீச் ஃப்ளூயன்சி, உங்கள் நடக்கிற விதம் எல்லாமே கொஞ்சம் அடிப்படும். ஆனால் இது எல்லாமே நம்ம நினச்சா ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸ்பீச் தெரப்பி மூலியமாக, ஃபிசியோதெரப்பி மூலியமாக, நல்லா நரம்பியல் சார்ந்த மாத்திரை மூலியமாக, நல்ல உணவுகள் மூலியமாக ரிவர்ஸ் பண்ண முடியும். ஆனால் இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மெயின் ஒரு பயத்துக்காக நான் ட்ரக் அவுட்டான இந்த மாதிரி அவதிப்பட போகிறேன்ற அளவுக்கு அது பிரச்சனை கிடையாது. புரியுதா நான் சொல்கிறது? ஸோ கண்டிப்பாக ட்ரக்ஸுன்றது வெளியே வரணும், அதுலேருந்து வெளியே வரணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட பொறுப்பும் நம்ம வந்து இருக்குது. ஒரு டாக்டராக நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ஃப்ரீயாக கத்திக்கிட்டு இருக்கேன் உங்களுக்காக, சார் ட்ரக்ஸ் வேணாம் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கேன். பேஷண்ட்ஸ் வராங்கன்னா கவுன்சிலிங் பண்ணுறேன், நம்ம சேனலில் வீடியோ போடுறேன், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ப்ரெஸ்ஸுன்ற முறையில் இந்த மாதிரி விஷயங்களை அவேர்னஸை கொண்டு போய் சேர்க்குறீங்க. கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸுன்ற முறையில் கண்காணிக்கணும். ஒருத்தருக்கும் செல்ஃப் சிட்டிசன்ற முறையில் உரிமை அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும். நம்ம நாட்டில் இதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்ற பொறுப்பு இருக்கணும். கண்டிப்பாக இது எல்லாத்துக்கு மேலே மிகப்பெரிய பொறுப்பு வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. அரசாங்கத்தை தாண்டி இங்கே வந்து மதுக்களோ சரி இல்லைன்னா ட்ரக்ஸோ சரி இந்த கலாச்சாரம் வரக்கூடாது. ஓகேங்களா? உள்ளே வர முடியாது. அப்போ வந்து நீங்கள் வந்து இதை வந்து இரும்பு கடன் கொண்டு அறக்கணுன்றதில் எந்த மாற்று கருத்தில் அது ஒரு தாழ்மையான கோரிக்கையை வச்சுக்கோங்க. சார், உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ சார். கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா, ஃபோன் மூலம் நியூமராலஜி ஃபார் கால் 7679752266. நவபாஷானத்தில் வாராகி. வியாதிகள் தீர, கெட்ட சக்திகள் நீங்க, கடன் நீங்க, தொழில் பெருக நவபாஷான நீர், திருநீர், சந்தனம் வழங்கப்படும். செவ்வாய், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் அருள்வாக்கு சொல்லப்படும். வாராகி அம்மனின் அருளால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். தொடர்புக்கு 7397533373.